கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போனது ஏன் என்ற தலைப்பில் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். என் நம்பிக்கை வீண் போயிற்றே, என் பிரயாசம் வீண் போயிற்றே என்று கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசியுங்கள், கட்டாயம் அற்புதத்தை பார்ப்பீர்கள். நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. வேலைக்காக செயல்பட்டால் சென்ற இடத்தில் கேட்ட இடத்தில் பதில் வரவில்லை, பல தடைகள். பிள்ளைகளின் திருமணத்திற்காக செயல்பட்டால் தடைகள். ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அதில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை, அது குறித்து தடை, போராட்டம். ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம் என்று செயல்பட்டால் அதிலே ஒரு தடை. இன்னும் அநேக காரியங்களில் எதை செய்தாலும் வாய்க்கவில்லை, தடையாக இருக்கிறது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நன்மைகளை ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 62:5 நாம் வாசிக்கிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் என் தேவனால் வரும், அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட தோல்விகளை மாற்ற, துன்பங்கள் இன்பமாய் மாற, உங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் வீடுகள் கட்டப்பட, திருமண காரியங்கள் கைகூட, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக, எல்லாம் நிறைவேற்றப்பட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:7 நாம் வாசிக்கிறோம், நடுகிறவனால் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நீதிமொழிகள் 28:25 நாம் வாசிக்கிறோம். 10 ஒன்றாக அல்ல, 100 ஒன்றாக அல்ல, 1000 ஒன்றாக அல்ல, முற்று முழுவதுமாக அவரையே, ஆண்டவரையே நம்புங்கள். கட்டாயம் உங்கள் பிரயாசம் வீண் போகாது. அதன் பலனை, உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 16:24, என் நாமத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கேட்கலப்பா என் நாமத்தில் ஒன்றும், கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை அற்புதமான வார்த்தை, எவ்வளவு அழகாய் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், எத்தனை அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையின் மேல உங்கள் நம்பிக்கையை வைங்க, விசுவாசத்தை வைங்க. நடந்தவைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை நிறுத்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி செபிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்கட்டும், என் பிரயாசத்தின் பலனை எனக்கு தாரும், என் வாழ்க்கையில நான் கண்ட எல்லா தோல்விகள், தடைகள் மாறட்டும், நன்மைகள் உண்டாகட்டும் என்று நீங்கள் ஆண்டவர் நோக்கி கருத்தாய் ஜெபம் பண்ணி பாருங்கள். கட்டாயம் அற்புதம் செய்வார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை யூடியூப்பின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் தேவ பிள்ளைகளையும் என் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில கண்ட தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், துன்பங்கள் இன்பமாய் மாறட்டும், எதிர்பார்க்கிற காரியத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், முன்னேற்றம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். உங்க வல்லமை உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும். உங்க நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கும். நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே, நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணும், விளைய செய்கிற தேவனாலே ஆகும்னு சொன்னீங்களே, ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.